அதாவது கோட்டைக்கு முன்னால் என்று சொல்லுகிறார், சலே ஒரு முஸ்லிம், நாங்கள் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக பேசுகிறோம் என்று. அந்த தேரிடத்திலே நான் கேட்கிறேன், ஜமாத்தே இஸ்லாமுடைய தலைவரை அநியாயமாக அடைத்தார்களே, அவர் முஸ்லிம் அல்லவா? அவரை அன்று அவர் முஸ்லிம் என்பதற்காக அவருக்காக பேசினீர்களா? சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இந்த நாட்டிலே ஒரு பிரபலமான சட்டத்தரணி, அவரை கொண்டு போய் 2 வருடங்கள் 24 மாதங்கள், சலேக்கு இன்று 3 மாதங்கள் கூட அந்த சிறையில் இருக்க முடியவில்லை. 24 மாதங்கள் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அந்த எலி புலங்குகின்ற அந்த சிஐடி அறைக்குள்ளே இருந்தாரே, அது அந்த நேரத்தில் இந்த தேரர் இந்த இனவாதிகள் யாராவது அவருக்காக பேசினார்களா? அதே போல ஆசாத் சாலியாக இருக்கலாம், ஒரு கவிதை புத்தகம் எழுதினார் என்பதற்காக நலிமியாவிலே படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அஹ்னாப் ஜசீம் என்கின்றவரை 2 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே அடைத்திருந்தார்கள். அதே போல எத்தனை பேரை கொண்டு போய் அடைத்தார்கள். அதே போல என்னுடைய சகோதரரை கொண்டு போய் அடைத்தார்கள். அடைத்துவிட்டு அவர் நிரபராதி என்று 1 வருடத்துக்கு பிறகு விடுதலை செய்த பிறகு மைந்தானந்த அலுத்கமகே தலைமையிலே அன்று கோட்டாபேயுடைய அரசாங்கத்தில் இருந்த 100 எம்பிமார் அமைச்சர்மார் சைன் பண்ணி மீண்டும் ரிஷாத் பதூரினுடைய தம்பியை கைது செய்யுங்கள் என்று கோட்டாபே இடத்திலே கொண்டு போய் கொடுத்த பிறகு, அதன் பிறகு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2வது முறை கைது செய்து இன்னொரு 1.5 வருடங்கள் சிறையிலே கொண்டு அடைத்தார்களே, அந்த நேரத்தில் அவர் முஸ்லிம் என்று இந்த தேரர்களுக்கு அல்ல இந்த இனவாதிகளுக்கு விளங்கவில்லையா? எனவே சலே மாத்திரம் தான் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிமா? எனவே இவ்வாறு இதை திசை திருப்ப பார்க்கிறார்கள். நாங்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் எடுக்கின்ற இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விடயத்திலே எங்களுடைய 100% ஆதரவை இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை குறிப்பாக கத்தோலிக்க முஸ்லிம் மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே உண்மையான குற்றவாளிகள் யார்? இதற்கு பின்னால் இருந்த சதி எது? இதற்கு பின்னால் யார்? எந்த சதிகாரர்கள் இருந்தார்கள்? இந்த குண்டு வெடிப்பினால் எத்தனை உலமாக்கள் அடைக்கப்பட்டார்கள்? எத்தனை இருந்தவர்கள் லீவிலே வந்தவர்கள் அதன் பின்னர் போக முடியாத நிலை, எத்தனை பேர் தங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களிலே பெரிய பெரிய பதவிகள் இருந்தவர்கள் தொழிலை இழந்தார்கள். தொப்பி போட்டுக்கொண்டு அபாயா போட்டுக்கொண்டு பாதையிலே செல்ல முடியாத நிலை, அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத நிலை, இவ்வாறு பல கஷ்டங்களுக்கு எமது சமூகம் கஷ்டப்பட்ட பொழுது இந்த தேரர்களோ அல்லது இந்த இனவாதிகளோ இதை பற்றி எதுவும் பார்க்காமல் இன்னும் தூண்டிவிட்டார்கள்.